ஒரு ஆசிரியர் இந்த கடிதத்தை உன் அம்மாட்ட கொடு, நீ பிரிச்சு பாத்துறதுன்னு சொல்லி தன் மாணவன்ட்ட கொடுத்து அனுப்பின உடனே அவங்க அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. அதுல என்னவா போட்டிருக்கு, ஏன் அழுகுறீங்கன்னு அந்த பையன் கேட்டப்போ, இல்லப்பா அந்த ஸ்கூல்லே நீ தான் ரொம்ப புத்திசாலியான ஆளாம், உன்னை மேற்படிப்புக்காக நூலகத்துக்கு போக சொல்லிருக்காங்கப்பான்னு அந்த அம்மா சொன்ன உடனே அந்த பையனும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம தினமும் நூலகத்துக்கு போய் அங்குள்ள எல்லா புக்கையும் படிச்சிட்டு இருந்திருக்கான். காலங்கள் கடக்குது. இந்த பையனுக்கு 24 வயசாகும் பொழுது அவங்க அம்மா இறந்து போறாங்க. அம்மா இருந்த பழைய வீட்டை காலி பண்றதுக்காக சுத்தம் பண்ணும் பொழுது சின்ன வயசுல தன் வாத்தியார் கொடுத்து அனுப்பிய அந்த கடிதம் கண்ணில் தென்படுது. உடனே அதை அவளோட எடுத்து படிச்சு பார்த்தா, உன் பையன் மூல வளர்ச்சி இல்லாதவன், எங்களால இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஒழுங்கா அவனை ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு போயிருந்த அந்த கடிதத்துல எழுதியிருந்திருக்கு. இத படிச்ச உடனே இவரு இப்ப கதறி அழுகிறாரு. சரி, மூல வளர்ச்சி இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பையன் யார் தெரியுமா? 1879 உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய பல்பை கண்டுபிடிச்ச அறிவியல் மேதையான தாமஸ் ஆல்வா எடிசன்.